ஒரு நாள் சாண்டியும் அவன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இன்று புதுசா ஒரு ஹோட்டல் போகலாம்னு கூட்டிட்டு போனாங்க. ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்ததும் சூட சூட இறைச்சி உணவு மேசைக்கு வந்தது. அந்த நேரம் ஹோட்டல் வாசல்ல ஒரு சின்ன பூனை நின்னு பசியோட கண்களால அவனை பார்த்துக்கிட்டு இருந்தது. சாண்டி ஒரு துண்டு எடுத்து அதுக்கு போடலாம்னு நினைச்சான். ஆனா பூனை நெருங்கி வந்ததும் அதோட கால்ல காயம், நடக்க கூட முடியாம தவிச்சது. உடனே அந்த பூனைக்கு தண்ணி கொடுத்து பக்கத்துல இருந்த கிளினிக்கு தூக்கிட்டு போனான். டாக்டர் சொன்னார், இது ரொம்ப நாள் பசியில இருக்கு. சாண்டி உடனே பால் வாங்கி கொடுத்தான். பூனை குடிச்சு மெதுவா கண் மூடி நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சது. அந்த காட்சி சாண்டி மனசுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பிச்சு. அவன் திரும்பி வந்து தன் மேசையை பார்த்தான். அதே தட்டில ஒரு உயிரின் உடல் உணவா கிடந்தது. அவன் கை நடுங்கிச்சு. நான் ஒரு உயிரை காப்பாத்திட்டு இன்னொரு உயிரை சாப்பிடறேனான்னு அவன் மெதுவா தட்டையை மூடிவிட்டு சர்வர் கிட்ட சொன்னான். எனக்கு வெஜ்ஜு போதும், இனிமே உயிருக்கு வழி தர்ற உணவு வேண்டாம். நண்பர்கள் சிரிச்சாங்க. என்னடா திடீர்னு கேட்டாங்க. சாண்டி அமைதியா சொன்னான், கருணைன்னா காப்பாத்துறது மட்டும் இல்ல, காயப்படுத்தாம வாழ்றதும் தான்.